ஹாய் வணக்கம். வாங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம். அதுக்கு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா, க்ரீன் சில்லி, இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், ஏன்னா கத்திரிக்காய் சூடு, அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துப்போம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். இவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை எல்லாமே இந்த மாதிரி கொறுத்து எல்லாம் இப்படி எல்லா சின்ன வெங்காயமும் இதே மாதிரி கொறுத்துட்டு சுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி இது அந்த க்ரீன் சில்லி இது பண்ணிவிட்டு அதையும் சுட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சுட்டு எடுக்கலாம். அப்போ பூண்டு இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துடுங்க. எல்லாம் துவைச்ச இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அதையும் சுட்டு எடுத்துடுங்க. மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கிடுங்க. எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. கத்திரிக்காய் இந்த தோல் எடுக்கக்கூடாது, அதை நீக்கிடணும். நல்லங்க. இதில் உப்பு போட்டு விரசி வச்சு இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உப்பு போட்டு விரசி வச்சு தோடெல்லாம் இலக்கி க்ளீன் பண்ணி பூண்டு, சின்ன வெங்காயம் சுட்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாகட்டும். இப்போது கத்திரிக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு புளி போட்டு இதை போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வரலாம். கல் உப்பு சேர்த்துக்கிடுங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்தாச்சு. இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கிடுங்க. காய வச்ச கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க. 1 ஸ்பூனு எண்ணெய் இதில் ஊற்றிக்கலாம். இது கொதிக்க கொதிக்க சூடாக இருக்குது தண்ணி. எண்ணெய் கத்திரிக்காய் பொரிச்ச எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. இது நம்ம தாளிக்க போகிறது கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கஞ்சிக்கு, ரைஸுக்கு, சப்பாத்தி, தோசை, கிளறி கொடுப்போம் பார்த்தீங்களா, ரைஸு எல்லாத்துக்குமே நல்ல செம்ம டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான துவையல். சூப்பரான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.